World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய அருமை சகோதரர் கோவை சதயம் சண்முகராஜா அவர்கள். ஒவ்வொரு முறையும் நம்முடைய சண்முகராஜா அவர்கள் மிக சிறப்பான தலைப்பில் சொற்பொழிவாற்றுவார். இந்த முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மருத்துவ ஜோதிடத்தில் நோய் தீர்க்கும் பரிகாரங்கள். நம்ம எல்லாருக்குமே ஹெல்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தான் நம்ம பணம் வச்சுருந்தாலும் ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அந்த வகையில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஒரு டிசீஸை சரி பண்ணுறதுக்கு எப்படிலாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்துக்களை நம்முடைய சிறப்பாக எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ளார். அருமை சகோதரர் சதயம் சண்முகராஜா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 47வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும், எனது தாய் தந்தையருக்கும், மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு வல்லரசு தினேஷ் ராஜா அண்ணன் அவர்களுக்கும், இதை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணன் மற்றும் கதிரண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு நோய் நிவர்த்திக்கான பரிகார கோவில்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மருத்துவ ஜோதிடத்தில் நிறைய நோய்கள் நம்ம இருக்குது. இந்த மருத்துவ ஜோதிடத்தில் நோய்களுக்கான பரிகார கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு சில ஆய்வுகள் எடுத்து சில கோவில்களை நம்ம குறிப்பிட்டு எடுத்திருக்கோம். ஸோ அந்த கோவில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போது பெரியவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நம்ம முன் வச்சு சொல்லுவாங்க, உணவே தான் மருந்து, நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் சரியான உணவு, சத்தான உணவு நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான். அப்போது உணவு முறைகளை நம்ம மாற்றிக்கொண்டால் நம்மளுடைய நோய்களை நம்ம தவிர்த்துக்கலாம். முதல்ல நம்மளுடைய ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் வலுவாக இருக்கணும் அப்படின்னா லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். பொதுவாக நோயை குறிக்கக்கூடிய பாவகம் பார்க்கும்போது 6ஆம் பாவகம். அப்போது 6ஆம் பாவகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடாது. 6ஆம் பாவகம் வலுப்பெற்று இருந்தால் லக்னாதிபதி வலு குன்றி இருந்தால், அப்போ 6ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கும்போது அந்த ஜாதகரால் ஒரு நோய் எளிமையாக ஒரு காய்ச்சல் தலைவலியை கூட அவரால் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு குறைவாக தான் இருக்கும். லக்னம் வலு குறைந்து 6ஆம் அதிபதி வலு பெற்றால். இப்போ சிறு நோய் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவத்தை நம்ம எடுப்போம். அதுவே நமக்கு பரம்பரை வியாதி, நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது 8ஆம் பாவத்தை எடுப்போம். அதே நேரம் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஆள் உயிரோடு இருக்கிறாங்க பட் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 12ஆம் இடம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 இது தொடர்புகள் வரும்போது நமக்கு சில பாதிப்புகளை கொடுக்குது. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. எந்த ஒரு பாவகத்துமே அந்த பாவகத்துக்கு 5ஆம் பாவகம் விருப்ப பாவகம் சொல்லுவாங்க. அப்போது உணவு அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு, உணவு, உண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம். அப்போ நம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவம் தான் உணவு குறிக்கக்கூடிய பகுதி. நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். ஆனால் அதை நான் என்ன விருப்பப்பட்டு நான் சாப்பிட போகிறேன், எனக்கு சப்பாத்தி வேணுமா, எனக்கு பரோட்டா வேணுமா நம்ம கேட்குறோம் இல்லையா. நம்ம விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய அந்த உணவு பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு 6ஆம் பாவகம். ஸோ அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, சரியாக சாப்பிடலை அப்படின்னா நோய் நொடி இழுத்து வச்சுறாடா, ஒழுங்காக சாப்பிட்றா, இல்லைனா அல்சர் வந்துடுறா அப்படின்னு சொன்ன காரணம்லாம் அதுதான். அப்போது நம்ம உணவை கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா அங்கே நோயுடைய பாதிப்பு தன்மைங்கிறது குறைவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் 6ஆம் பாவம் நோய் அப்படின்னு எடுக்கும்போது அந்த 6ஆம் பாவகத்தில் என்ன டிஷ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் என்ன உணவை நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது உணவு முறைகளை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். சரி, இப்போ 6ஆம் பாவம் நோயின்னு பார்த்தோம். எந்த ஒரு பாவத்துக்குமே அந்த பாவகம் செயல்படாமல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். எல்லா பாவத்துக்குமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நோய்ங்கிற பாவகம் 6ஆம் பாவகம். அதாவது அந்த 6ஆம் பாவத்துக்கு மறுப்பு பாவகம் அப்படிங்கிற ஒரு பாவகம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 6ஆம் பாவத்துக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்குது.
மறுக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகத்துக்கு தவறு. 6ஆம் பாவகத்துக்கு மறுப்பு. எந்த பாவகம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அதோடைய மறுப்பு பாவகம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு 12ஆம் பாவகம் தான் வந்து மறுப்பு பாவகமாக வரும். அப்போ 6ஆம் பாவகத்தை நீங்கள் எடுக்கும்போது அதனுடைய மறுப்பு பாவகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இந்த இடத்துல நான் இந்த மறுக்கக்கூடிய பாவகத்தை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க தலைப்பே வந்து நோய்கள் தீர்வுக்கான பரிகார கோவில்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதில் வந்து நோய்க்கான வழிபாடு, எந்த ஸ்தலங்களுக்கு போனால் என்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு. அப்போ 5ஆம் பாவங்கிறது வந்து என்ன, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லைன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். 6ஆம் பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பாவகம் என்னன்னா 6க்கு 6, அதாவது நம்ம லக்னத்துக்கு 11ஆம் பாவகம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் இல்லையா? நோய் நொடியோடைய இருந்தால் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ 6ஆம் பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பாவகம் 6க்கு 6, லக்னத்துக்கு 11ஆம் பாவகம். சரிங்களா? மன நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவகம், அதாவது 6ஆம் பாவத்துக்கு மறுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். அப்போ மனசு, அப்போ 5, 11 எந்த பாவத்துக்குமே எதிர்பாவம் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ 5ஆம் இடங்கிறது மனம், அந்த பாவத்துக்கு எதிர்முனைங்கிறது 11. அப்போ 6 வந்து வெற்றி கொள்ளக்கூடிய பாவகம் 11ஆக போயிடும். இங்கே எல்லாமே மறைமுகமாக தான் செயல்படும். 5ஆம் பாவத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு யோகா தியானம் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கு எதிர்பாவகம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு மன நிம்மதி, ஒரு ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம போய் எப்படி வேணும், கடவுளே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். வேண்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கையெடுத்து கும்பிட்றோம் இல்லையா? கையெடுத்து கும்பிட்டு தானே வேண்டுறோம். அப்போ கை பகுதி அப்படிங்கிறது 3ஆம் பகுதி. 3ஆம் பகுதிக்கு எதிர்பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடம். அப்போ நம்ம இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசார வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் வந்து நிவர்த்தி பாவமாக உங்களுக்கு செயல்படும். இப்போது 5ஆம் பாவகம் வந்து மனசு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ கோவில்கள் எடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவில்களை நீங்கள் முதன்மையாக நீங்கள் வணங்கணும். உங்களுடைய குலதெய்வ கோயிலில் உங்களுடைய எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு 5ஆம் பாவம் செயல்படும். 5ஆம் பாவத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதில் கேட்கலாம், நாங்கள் வணங்காத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். ஆனால் விதிங்கிறது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதோடைய தாக்கத்தை வேணால் நம்மளால் குறைச்சிக்க முடியுமே தவிர விதி பயனை வந்து மாற்ற முடியாது. வழிகளை வேணால் நம்மளை மாற்றி அமைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் நம்ம அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம எடுக்கிறோம். அதுக்காக கோவிலுக்கு மட்டுமே போயிட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எங்கேயுமே எந்த ஜோதிஷரும் சொன்னதே கிடையாது. மருத்துவத்துக்கும் போகணும், அதே நேரத்தை நீங்கள் ஜோதிடத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய தெய்வ வழிபாடுகளும் முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து கடந்து வர முடியும். சரி, இப்போ டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு எப்படி தொடக்கம், இதனுடைய பிம்பம் என்ன அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நோய்கள், என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன கோவில்கள் அப்படின்ருக்கு. இப்போது நீங்கள் இதில் கேட்கலாம், நான் இப்போ ஒரு சில கோவில்கள் சொல்லலாம், அந்த கோவிலுக்கு சில ஊர்களை நான் சொல்லலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், சார் எல்லாருமே அந்த கோயிலுக்கே போனாங்கன்னா அப்போ மற்ற ஊர்லலாம் கோயில்களே கிடையாதான் நீங்கள் கேட்கலாம். எல்லா ஊர்லேயுமே கோயில்கள் இருக்குது. இப்போ நான் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்களுமே அத்தனை நோய்களுக்கான பரிகார கோவில்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து வாஸ்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல நிபுணர்கள் இருக்கிறாங்க. மருத்துவ ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் தான் அதை பற்றின விழிப்புணர்வுகளும் அதை பற்றின ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் செவி வழியாகவும் இந்த மாதிரி காணொளி வாயிலாகவும் நமக்கு இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஆய்வு எடுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஆகும். ஸோ அதில் தெரிஞ்ச விஷயங்களில் தான் நான் இப்போ இன்றைக்கி தரவுகளாக கொண்டு வந்திருக்கேன். இது நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க. எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்ஸ், அதாவது மூத்த ஜோதிடர்கள் வந்து நிறைய அவங்களுடைய பதிவு பண்ணது, அனுபவத்தில் கிடைச்ச ரிசல்ட்டில் அவங்க பதிவு பண்ண கோவில், அது மட்டும் இல்லை அவங்களுடைய அனுபவத்தில் கிடைச்ச தகவல்கள் தான் எனக்கு கிடைச்சிது. அந்த தகவலை தான் நான் அவங்களுக்கு இப்போ கொடுக்க வந்திருக்கேன். சரி, இப்போ முதல்ல கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தருக்கு வந்து ரத்த பாதிப்பு இருக்குது, உடம்புல வந்து ரத்த கொதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை லிவர் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இவங்களுக்கு என்ன மாதிரி எந்த கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா,
அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய தன்மை வந்து கண்டிப்பாக பலகீனப்பட்டிருக்கும். செவ்வாயுடைய தன்மை பலகீனப்பட்டால் மட்டுமே அவங்களுக்கு பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இரத்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும், லிவர் ஃபங்க்ஷன் வந்து பாதிப்பு கொடுக்கும். இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவில். முருகன் கோவில்னு எடுத்துட்டோம். இது முருகனில் பல முருகன் கோவில் இருக்குது. நான் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கந்தசாமியை நீங்கள் போய் பார்க்கணும். கந்தக்கோட்டை கந்தசாமி எங்கே இருக்குன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய கந்தசாமி கந்தக்கோட்டம் கந்தசாமி முருகனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணும்போது இரத்த பாதிப்பில் இருந்தும் லிவர் பாதிப்பில் இருந்தும் உங்களுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும். சரிங்களா? அடுத்தது இன்றைக்கி பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கு பெரிய பிரச்சனை வந்து சமையல் தான். ஏன்னா வெளியில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்போ அதிகமாக அவங்க வந்து விலை கொடுத்து வாங்குகிற விஷயம் என்னென்னா அல்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த அல்சர் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கே போனால் சரியாகும் அப்படின்னா தீர்த்தமலைக்கு போகணும். தருமபுரி மாவட்டத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தீர்த்தமலைங்கிற கோவில். அதே அரூர் கிராமத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த கோவில் இருக்குது தீர்த்தமலைங்கிறது. அந்த தீர்த்தமலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்த்த கோவில்கள் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோவிலில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் வந்து வழிபட்ட கோவில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தமலையில் அகத்திய தீர்த்தம் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபடணும். ஏன்னா அகத்திய முனிவரே வந்து பார்க்கும்போது அவருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு வந்து இறைவனாலே அருள் பெற்று அந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வயிறு சார்ந்த உபாதைகள் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி புராணங்களை வந்து கூறப்பட்டிருக்கு. அந்த கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவரங்களும் சரி உயிரினங்களும் சரி எல்லாத்துக்கும் சக்தி, உடலில் சக்தி தேவை அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணும். அப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அந்த அகத்திய தீர்த்த மலையில் வந்து நமக்கு என்ன ஸ்பெஷலாக அங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமிரத்துடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு அங்கே நம்ம போய் வழிபட்டுட்டு வரும்போது நம்மளோட எனர்ஜி வந்து அந்த தாமிரத்தோட எனர்ஜி வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜீரண பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் ஜீரண சக்தியும் அந்த இடங்களில் வந்து வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த இடங்களில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள், அல்சர் பிரச்சனை, இதெல்லாமே குடல் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லா விஷயத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் வழிபட்ட அகத்திய தீர்த்தம் வந்து கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். தருமபுரியிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே தீர்த்தமலையில் உங்களுக்கு வந்து இன்னொரு கோவில் இருக்குது. அது என்ன தீர்த்தம் பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அக்னி தீர்த்தம் வந்து பார்க்கும்போது ஆஸ்துமா இருக்குது, வீசிங் பிரச்சனை இருக்குது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது. இது வந்து என்னால் முடியவே, இந்த டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இருக்குது, நானும் எவ்வளோ டேப்லெட்டை எடுத்து பார்த்துட்டேன் சரியாகலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் போய் இவங்க அந்த சாமியை வழிபட்டுட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை வழிபட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அக்னி தேவரே வந்து பார்க்கும்போது பெண்ணாசையால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சாபங்களை வாங்கினதாகவும் அந்த சாபத்துக்கு விமோச்சனமாக அக்னி தீர்த்தத்தை வழிபட்டதாகவும் அந்த அக்னி தீர்த்தத்தை வழிபட்டதுக்கப்புறம் அவர் அந்த சாபத்திலேருந்து வெளியே வந்ததாகவும் புராண வரலாறுகள் வந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ஆஸ்துமா பிரச்சனை, சளி தொந்தரவு பிரச்சனை, அதே மாதிரி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபீவர், ஜுரங்க கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்குது, என்ன டேப்லெட் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டாலும் சரி குணமாகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க. சரி, நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கேட்கலாம், அவனே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான், அவன் எப்படி போய் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு கும்பிட்டு வர சொல்கிறீங்கன்னு. அவங்க தான் போகணும்னு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய அண்ணனுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா இப்போ எங்கள் அண்ணாக்கு பதிலாக நான் அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வரலாம், அவங்களோட உறவினர்கள் யார் வேணாலும் போயிட்டு வரலாம், பையனுக்கு பதிலாக அம்மா போயிட்டு வரலாம், இல்லை அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா மகன் போயிட்டு வரலாம், எந்த உறவாக வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை இது வந்து பிளட் ரிலேஷன், அதாவது இரத்த உறவுகள் மட்டும்தான் போகணுமா, மற்ற உறவுகள் போக வேண்டாமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ எங்கள் தம்பிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கூட நான் வந்து அவருக்காக நான் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் அது பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக கண் பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, கண்ணாடி போடக்கூடிய நிலைமை வரக்கூடியவங்க, அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், நர்வஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடியவங்க, இவங்கெல்லாம் எங்கே போகணும் அப்படின்னா
சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நிவர்த்திக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக நான் ரொம்ப லாங் டிரைவாக வந்து பைக் நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த டூர் இதெல்லாம் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லாங் டிரைவ் போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பைக் எடுத்து நல்லா முறுக்குவாங்க, ஸ்பீடாக போவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலருக்கு பைக் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பேக் பெயின் வந்துடுது ரொம்ப சீக்கிரமாகவே. 30லேருந்து 35 வயசில் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் பாதி பேர் எனக்கு பேக் பெயினாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. இந்த பேக் பெயின் பிரச்சனை, முதுகு சார்ந்த பிரச்சனை, தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, மோஷன் பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சயன குளத்தில் வந்து பத்மநாப சுவாமி வந்து படுத்திருப்பார். அப்போது சயன குளத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப பெருமாளை வந்து நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும். இங்கே இப்போ ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது அடையாரில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப கோவிலுக்கும் போகலாம், அல்லது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமிக்கும் நீங்கள் போகலாம். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த கோவிலுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக போக சொல்கிறோம் அப்படின்னா காரணங்கள் இருக்குது. எதுவுமே காரணங்கள் இல்லாமல் அந்த கோவில்களை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து நோய், இந்த முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அதில் பாதிப்பு வந்துன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? நிம்மதியாக உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நிற்க முடியுமா? நிற்க முடியாது. படுத்த படுக்கையாக தான் இருப்போம். அப்போது படுத்த படுக்கையாக இருக்கும்போது நம்ம அந்த சயன கோலத்தில், அதாவது படுக்கையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடுகளை நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். ஸோ அதுதான் அதோடைய கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் அந்த அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்ததாக, நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், அதே மாதிரி இந்த ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக கோவில்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவழிந்தாயம் அப்படிங்கிறது வந்து குரு கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் பாடி பக்கத்தில் இருக்குது. அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது கிட்னி பிரச்சனை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி சிறுநீரக கல் கிட்னி பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் எங்கே போகணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பல ஜோதிடர்களுக்கும் தெரியும். இந்த கோவில் நிறைய பேர் சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, கிளைண்ட்டுக்கு எல்லாமே. திருச்சியில் வந்து ஊட்டத்தூர் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரணேஸ்வரர் கோவில், சுந்தரணேஸ்வரரும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவும் இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிலை பார்த்திங்கன்னா கருங்கல்னால் செஞ்சுருப்பாங்க. உலகத்திலேயே எந்த ஒரு கோவிலுமே இந்த மாதிரி பியூர் கருங்கல்லில் வந்து செஞ்ச சிலை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்தலங்களை வந்து அப்படி ஒரு ஸ்பெஷல். அப்படி கருங்கல்லில் செஞ்சனால என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். சூரிய ஒளி வருது இல்லையா, அந்த சூரிய ஒளியை வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த கருங்கல் சிலைக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆற்றல்கள் கிடைக்கும். அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போகும்போதே வெட்டிவேர் மாலை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். அது வந்து ஒரு வெட்டிவேர் மாலைங்கிறது வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு பீஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 48 கணக்கு தான், எண்ணிக்கை வந்து 48, அந்த பீஸ் கணக்கு வந்து 48 இருக்கும் கோர்க்கிறது. அப்போ 42 பீஸ் இருக்கக்கூடிய வெற்றிவேல் மாலையை நீங்கள் கொண்டு போகணும். சாமிக்கு நீங்கள் போட்டு உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வெட்டிவேர் மாலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து ஒரு மண் பானையில் தண்ணி, நீங்கள் டெய்லி குடிக்கக்கூடிய தண்ணி, மண் பானை தண்ணி, அந்த தண்ணியில் அந்த வெட்டிவேர் மாலையை நீங்கள் போட்டுறீங்க. 48 நாளும் அந்த வெற்றிவேர் மாலை வந்து அந்த தண்ணியில் தான் இருக்கணும். அந்த தண்ணி காலியாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் டெய்லி காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் பருகும்போது நிறைய பேருக்கு பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அது வந்து இது ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறது வந்து இதுதான். இது வந்து நீங்கள் கேட்கலாம், இது எந்த நட்சத்திரத்துக்கு சார் போகலாம், எந்த கிழமை போகலாம்? இதுக்கு நட்சத்திரமோ கிழமையோ கணக்கே கிடையாது. நமக்கு நோய் வரதெல்லாம் என்ன நட்சத்திர கிழமை பார்த்துட்டா வருது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் எப்போ உங்களுக்கு போகணும், இப்போ நாளைக்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை உங்கள் சொந்தத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் போயிட்டு வரேன், அவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும், அவங்களால நான் பயனடைஞ்சது நிறைய அடைஞ்சிருக்கேன், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டு மனசார நீங்கள் அவங்களுக்காக கூட நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் எடுத்து தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த மாலை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் நான் கோயில் போயிட்டு வந்தாங்க, இது உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க, நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள பண்ண சொல்லணும். பண்ணும்போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில், அதாவது கண் பிரச்சனைக்கான கோவில் வந்து பார்க்கும்போது, இப்போ நம்ம சென்னைன்னே சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த கோயம்புத்தூர் ஏரியாலெலாம் கோவிலே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேயும் கோவில் இருக்குது. அன்னை ராஜராஜேஸ்வரி கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா
குறிச்சி வீட்டு வசதி வாரியம் அந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது, கோயம்புத்தூரில் தான் இருக்குங்க. இந்த கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகைக்கு உங்களால் தரிசனம் பண்ண போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பல ஆற்றல்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆற்றல் பலன் கிடைக்குமோ அதுக்கு நிகரான ஒரு ஸ்தலம் வந்து அன்னை ராஜராஜேஸ்வரி கோவிலுங்க. இந்த கோவில் வந்து மாசி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அந்த கோவிலில் 2000 தான் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய அளவுக்கு சிறப்பித்து இப்போ நிறைய மக்கள்லாம் வந்து அந்த கோவிலில் வந்து தரிசனத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த கோவிலில் வந்து மேலும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா புற்று வந்து இருக்குங்க, பெரிய அளவுக்கு புற்று இருக்கும். அந்த புற்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புற்றுக்கு அடிவாரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அங்கேயே ஐக்கியமாக இருக்கிறாரு. அந்த சித்தருடைய பேர் வந்து நாகஞ பவித சுவாமிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. அந்த சித்தர் வந்து அங்கே ஜீவசமாதி ஆனால அது ரொம்ப ஸ்பெஷலான கோவில், கோயம்புத்தூரில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு கோவில், எனக்கு குழந்தைக்கு பிரச்சனையாக இருக்குது, குழந்தை தாமதமாக இருக்குது, அதே மாதிரி ஸ்கின் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது, தோல் வியாதி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா மன ரீதியாக பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன கோவில்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா அதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஹனுவாவி அப்படிங்கிற கோவில் இன்றைக்கி அதோடைய பேர் மாற்றமாகி அணுவாவின்னு மாறிடுச்சு. அந்த பேர் மாற்றத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து முருகரை நினச்சி வேண்டுவாரமா. ஸோ அந்த வேண்டக்கூடிய இடம் தான் வந்து அந்த கோவில் ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த கோவில் ஸ்தலத்தில் ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, அணுவாவிங்கிறது வந்து அணுவாவி இல்லைங்க, ஹனுமர் அங்கே போய் அங்கே வேண்டுதல் வச்சனால ஹனுமருடைய பேரில் முதல் 2 எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஹனுன்னு எடுத்துக்கிட்டாங்க. வாவி அப்படின்னா ஊற்றுன்னு அர்த்தம், வாவி அப்படின்னா ஊற்றுன்னு அர்த்தம். அப்போது ஹனுமர் அங்கே போய் இருந்து தன்னுடைய தாகம் தீர்த்துட்டு தன்னுடைய தியானம் பண்ணிவிட்டு திரும்ப மலையை கொண்டு போனதாக வரலாறுகள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஊருடைய பேர் வந்து ஹனுவாவி அப்படிங்கிறது இருந்தது. அதை காலப்போக்கில் மாறி அணுவாவின்னு மாறிடுச்சு. அங்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்தவர் யாருன்னா முருகப்பெருமான் வந்து சுப்பிரமணியர் வந்து அந்த ஸ்தலமாக இருக்கிறனால அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது குழந்தை சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து சிறந்த நிவர்த்திக்கான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலங்க கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு கோவில், எனக்கு தீராத தலைவலி பிரச்சனையாக இருக்குது, இந்த தலைவலி பிரச்சனை எங்கே போனாலும் தீர மாட்டேங்குது, நான் என்னடா பண்ணுறது. அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதரை போய் வழிபடலாங்க. அந்த கோவில் இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கான கோவில் குற்றாலநாதர் கோவிலுங்க. ஸோ அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய குற்றால அருவியில் நீராடிட்டு அந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. அங்கே தலைவலிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா தைலம் கொடுப்பாங்க. தீர்த்தமாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறதே வந்து தைலமாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா தைல பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அங்கே ஸ்பெஷல். அந்த தைலம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த தலை சார்ந்த பிரச்சனை, சிலருக்கு வந்து முடி கூட உதிருங்க, முடி சார்ந்த பிரச்சனைக்குமே நீங்கள் தலைமுடி உதிர் சார்ந்த பிரச்சனைக்கு, தலைவலி பிரச்சனைக்கு, கண் சார்ந்த பிரச்சனைக்கு, மனம் சார்ந்த பிரச்சனைக்கு, இதெல்லாமே நீங்கள் அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது சைக்காலஜிக்கலி பயம், இவன் நமக்கு செய்வினை வச்சுருப்பானோ, பில்லி சுனியை வச்சுருப்பானோ, இப்படிங்கிற பயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பயத்துக்கான கோவில் என்ன கோவில்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ஊர்களுமே நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், நல்ல ஆக்ரோஷமான தெய்வங்களை நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக இதை நிவர்த்தி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரர் சென்னையில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிவர்த்தி கிடைக்குங்க. அதே மாதிரி அங்காளம்மன் வழிபாடும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அங்காளம்மன் வழிபாடும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சைக்காலஜிக்கலி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இந்த பில்லி சூனியம் வச்சுருப்பாங்களோ, செய்வினை வச்சுருப்பாங்களோ, அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ, இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ, இப்படி மன ரீதியாக பயம் வருது இல்லையா, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அங்காளம்மன் வழிபாடும் முனீஸ்வரருடைய வழிபாடும், ஏன் பல ஊர்களில் சுடலைமாட சுவாமியுடைய வழிபாடுகளுமே நீங்கள் எடுத்து பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்ததாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஹெல்த் பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதிலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணுங்க. அந்த கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது.
இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை வந்து சுதர்சன ஹோமம் வந்து இந்த கோவிலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி டெய்லியுமே அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் அந்த கணபதி ஹோமத்தில் வந்து முழு கட்டணம்லாம் கட்டணும் இல்லை, நீங்கள் அந்த கணபதி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு 100 ரூபா டோக்கன் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை மாதத்தில் வரக்கூடிய சுதர்சன ஹோமத்துலேயுமே வந்து நீங்கள் கலந்துக்கலாங்க. அது அந்த கோவிலில் வந்து உங்களுக்கு அந்த அறிவிப்பு பலகையில் போடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக என்றைக்கு அந்த ஹோமம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் வரக்கூடிய 3வது வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஹோமம் நடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நோய் நிவர்த்தி, தீராத பிரச்சனையிலேருந்து நான் நிவர்த்தியில் வெளியே வரணும் அப்படின்னா மித்ருஜயம் ஹோமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹோமமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துட்டு வரும்போது இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணால் போதுங்க. இது எனக்கு ஃபேவராக நான் எப்போ பண்ணால் நான் நிவர்த்தி ஆகும், இல்லை அப்படின்னா என் சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, அவங்களுக்காக நான் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாங்க. அவங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்கன்னு பாருங்கள். அவங்க பிறந்த மாதத்துக்கு திரிகோண மாதங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு தை மாதத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னா தை மாதத்துக்கு திரிகோண மாதங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. மகர மாதத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா வைகாசி மாதமோ இல்லைன்னா புரட்டாசி மாதமோ நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் அவங்களுக்காக நீங்கள் அந்த பிரார்த்தனையை வச்சு நீங்கள் வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிருங்க. இது வந்து வருஷம் ஒரு முறை நீங்கள் பண்ணீங்க போதும். இது நீங்கள் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, கோமாவில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப காலமாக தீராத நோயில் படுக்கையிலே இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு நிவர்த்திக்காக நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு முறையாக அந்த ஹோமங்களை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்குங்க. அடுத்ததாக இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, சுற்றுலா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருப்பாங்க, இல்லை நீர்வீழ்ச்சிகள்லாம் நல்லா விளையாண்டு குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து உடம்புல சேராதுங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடல் பூரா ஸ்கின் பிரச்சனையாகி அப்படியே கரும்புள்ளி விழுறது, டாட் விழுறது, இந்த மாதிரி உடம்பே வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சுருட்டப்பள்ளி சிவன் கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு, இது எங்கே இருக்குன்னா சென்னையில் தாங்க இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குங்க. அடுத்ததாக இப்போ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒவ்வொருக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம். சரி, ஓகேங்க, இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் சொன்னது திருச்சி சொல்கிறீங்க, திருநெல்வேலி சொல்லிங்க, கோயம்புத்தூர் சொன்னீங்க, சென்னை சொன்னீங்க. அப்போ மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு காமனான கோவில் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா நோய்களுக்குமே நிவர்த்திக்கான ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கடவுள் நோய் நிவர்த்திக்கான ஹெட்டு தலைவர் யார் அப்படின்னா தன்வந்திரியுடைய வழிபாடுகள் நீங்கள் பண்ணலாம். அவருடைய காயத்ரி மந்திரங்களை படிக்கலாம். சப்போஸ் படிக்க முடியலனாலும் அந்த பாடல்களை கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 அது வந்து யமகண்ட நேரம் தாங்க. ஸோ அந்த நேரத்தில் 21 வெற்றிலை மாலை, அதை வந்து நூல் கொறுக்கிறது வந்து மஞ்சள் நூல் கொறுக்கணும். ஒரு மஞ்சள் மார்க்கர் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் மார்க்கரில் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையில் எழுதுங்க. 21 வெத்தலை இருக்கணும். வெத்தலையில் ஓட்டை இருக்கக்கூடாது, புள்ளிகள் இருக்கக்கூடாது, நல்ல தூய்மையான சுத்தமான வெத்தலையாக இருக்கணும். 21 வெத்தலை எடுத்துக்கோங்க. 21 வெத்தலையில் வந்து ஸ்ரீராம்னு எழுதிக்கோங்க. நூல் வந்து மஞ்சள் நூல் கொடுக்கணும். எழுதுறது பேனா வந்து மஞ்சள் பேனா வச்சு எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு அது ஒவ்வொரு வெத்தலையிலையும் நீங்கள் எழுதும் போது நீங்கள் என்ன பிரச்சனைக்காக, என்ன நோய் நிவர்த்திக்காக நீங்கள் எழுதுறீங்களோ அதை எனக்கு இது சரியாகணுங்க, இது என் நண்பருக்கு சரியாகணும், எங்கள் அம்மாவுக்கு சரியாகணும், எங்கள் அப்பாவுக்கு சரியாகணும், யாருக்கு அந்த பிரச்சனையோ அவங்கள நினச்சி கூட நீங்கள் எழுதலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இது என்ன பிரச்சனைனே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட இந்த பரிகாரத்தை வந்து ஃபாலோ பண்ணலாங்க. கண்டிப்பாக நிவர்த்தி உண்டு. இது நீங்கள் வந்து கேட்கலாம், நான் கோவிலில் போய் தான் பண்ணலாமா, நான் வீட்டிலே பண்ணலாமா அப்படின்னா, வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டை எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ க்ளீனாக இருக்கும்போது நீங்கள் வீட்டு பூஜரையில் கூட பண்ணிக்கலாங்க. இல்லை எங்களுக்கு பூஜரை இல்லை, எங்களுக்கு ஹால் தான் இருக்குது, ஹாலில் நான் பண்ணலாமா அப்படின்னா ஹாலில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் சுத்தமாக இருக்கணும். காலை நேரத்தில் 6 to 7 அந்த டைமில் வந்து இந்த மாலையாக கோர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வம் முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மாலையை சாமிக்கு சாட்டிட்டு யாருக்காக வேண்டுதல் வச்சிங்களோ அவங்களுடைய பெயர், நட்சத்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிவர்த்தி பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நோய்கள் வந்து பல நோய்கள் இருக்குங்க. இன்றைக்கி பல நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்தே இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில் வந்தால் உங்களை காப்பாற்றிக்கலாங்க, நீங்கள் இப்போ கடைசி வந்துட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அப்புறம் மேலே இருக்கணும்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து உங்கள் குடும்ப ஜோதிடரை நீங்கள் அணுகி, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இப்போ வந்து டைம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஆலோசனை வாங்கிக்கோங்க. மருத்துவர்கிட்ட நீங்கள் மருத்துவ ஆலோசனையை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் அறிவியலாக நீங்கள் மருத்துவத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு கட்டி ஃபார்ம் ஆகிருக்குங்க, பிரச்சனை இருக்கும் போல் எனக்கு அப்படி தான் காமிக்குது அப்படின்னு ஒரு ஜோதிடர் உங்களுக்கு சொன்னார் அப்படின்னா அதை நீங்கள் உடனே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நீங்கள் அதை அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு வயிற்றில் பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு என்ன டெஸ்ட்டு உண்டோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் சயின்ஸாகவே கூட பார்த்துக்கோங்க, ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா முறையாக நீங்கள் மருத்துவ ஆலோசனையின் பேரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாத்திரை போட சொன்னாங்க போட்டேன், அந்த மாதிரி எதுவும் அணுகாதீங்க, சரிங்களா? ஸோ குறுகிய காலகட்டத்தில் குறுகிய நேரத்தில் எனக்கு கிடைச்ச தகவல்களை ரொம்ப சிம்பிளிஃபையாக சில நோய்களுக்கு மட்டுமே சில கோவில்கள், இந்த கோவில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. இது எல்லாமே போய் சக்ஸஸ் ஆகி இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போய் எனக்கு நடந்ததுங்க அப்படின்னு ரிசல்ட் கொடுத்த கோவில் தான். நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ்லாம் நான் இன்னும் புத்தகத்தில் இதெல்லாம் காப்பி அடித்து எழுதலைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான். எல்லாமே பிரபலங்களும் சரி, அண்ணனும் சரி, எங்கள் அக்காவும் சரி, எல்லாமே அவங்க கொடுத்த தரவுகள் தான். இதில் நான் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அவங்க கொடுத்த குறிப்புகளும் சேகரிப்பும் அனுபவமும் எனக்கு கிடைச்ச விஷயங்களும் சேர்த்து தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இது நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம்னு நான் சொல்ல வரல. அவங்க வந்து உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நட்புகளாக இருக்கலாம், அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்தால் அவங்க ஒரு நல்லா இருந்தால் நம்ம தானே சந்தோஷப்படுவோம். ஸோ அதுக்காக நீங்களும் வேண்டுதல் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை ஆதரவு கொடுங்க. இதுவரை பொறுமையாக காத்திருந்து எனது உரையை கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் சதயம் சண்முகராஜா. எனது தொலைபேசி எண் 97 87 74 99 85. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். பார்த்தீங்களா ரிசல்ட் எப்படி வருது பாருங்கள். இது வந்து நான் சொன்ன கோவில் இல்லைங்க, எனக்கு முன்னாடி இருந்த மூத்த ஜோதிடர்களும் அவங்ககிட்ட கிடைச்ச தரவுகள் தான். நாங்களும் நிறைய அதை வந்து எங்களை நம்பி வந்த வாடிக்கையாளருக்கு நாங்கள் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடியே சாட்சியாக அம்மா சொல்கிறாங்க, 18 கிளைண்ட்டு வந்திருக்கிறாங்க, டாக்டரே கைவிட்ட கேஸு, அதில் 6 கிளைண்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் வீடியோஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், அண்ணனும் சொல்லியிருப்பாங்க இதே கோவில் தான். ஆமாம் நான் போனதில்லை, ஆனால் இதை அனுபவத்தில் சொன்ன விஷயத்தான் நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க, ஓகே, நன்றிங்கம்மா. நன்றி, வணக்கம். மருத்துவ ஜோதிடத்தில் நோய் தீர்க்கும் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் மிக அரிய தகவல்களை கூறிய திரு சதயம் சண்முகராஜா அவர்களுக்கு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள்.